ஒருத்தர் அவங்களோட வாழ்க்கையில எத்தனை தடவை தோத்துருப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஸோ யாராச்சும் எந்த விதமான தோல்வியுமே சந்திக்காம சக்சஸ் என்ற பாதைக்கு போயிருப்பாங்க. நீங்க உங்க லைஃப்ல சக்சஸா தான் இருக்கிறீங்க. ஒவ்வொருத்தரும் அவங்க வாழ்க்கையில பல தோல்விகளை சந்திச்சு கொண்டே இருக்கிறாங்க. இன்னும் தோல்விகள் வரலாம். அதிலிருந்து நாங்க மீண்டெழுறதுக்கு நாங்க எடுக்கிற முயற்சிகள் எங்களை மீண்டும் அதே தோல்விய சந்திக்காம தடுக்கும். ஃபெயிலியர்ஸை நாங்க இழந்து மைண்ட்ஃபுல்லா ஹேண்டில் பண்றது. ஸோ தேங்க்யூ ஃபார் டுடே. இன்னைக்கு 23rd. ஓகே, ஸோ 23வது நாள் இந்த மைண்ட்ஃபுல்னஸ் ப்ரோக்ராமில் என் கூட பயணிச்சுட்டு இருக்கிற எல்லாருக்குமே நன்றி. ஃபெயிலியர் இட்ஸ் நாட் த ஆப்போசிட் ஆஃப் சக்ஸஸ். அது வந்து சக்ஸஸுக்கு ஆப்போசிட்டான ஒரு வேர்டு என்று நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையாக அது இல்லை. ஃபெயிலியர் வந்து பார்ட் ஆஃப் சக்ஸஸ். அதாவது நான் சொன்னேன் தானே, இந்தியா நாள் நாங்கள் காலையில் எழும்பொழுது நிம்மதியாக எழும்பி சந்தோஷமாக இருக்கிறோமா? ஓகே, யாருக்கும் எங்களால் எந்த கஷ்டமும் இல்லை, யாராலையும் எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. நான் நிம்மதியாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன். ஸோ நாங்கள் சக்ஸஸாக இருக்கிறோம். அந்த சக்ஸஸுக்கு பெரிய ஒரு பாட்டாக இருக்கிறது தான் இந்த ஃபெயிலியர். சக்ஸஸுக்கு ஃபெயிலியர் ஆப்போசிட்டாக இருக்காது. இது மைண்ட்ஃபுல்னஸ்ஸாக நாங்கள் எங்களோட ஃபெயிலியர்ஸை ஹேண்டில் பண்ணுவோமா இருந்தால் அந்த ஃபெயிலியர்ஸோட நாங்கள் அட்டாச் ஆக மாட்டோம். அதை பார்த்து பயப்பட மாட்டோம். அதை பார்த்து ஐயோ நான் ஃபெயில் ஆயிட்டேனேன்னு சொல்லி அது ஒரு அவமானமாக நாங்கள் நினைக்க மாட்டோம். அதை நாங்கள் மைண்ட்ஃபுல்லாக அந்த ஃபெயிலியரை ஹேண்டில் பண்ணும் பொழுது, அதே நேரம் நாங்கள் ஒரு ஃபெயில் ஆயிடுச்சு என்றோட எக்ஸாமில் நான் மார்க்ஸ் குறைஞ்சிட்டேன், என்னோட படித்த மற்றவங்களுக்கு எல்லாம் மார்க்ஸ் கூட, எனக்கு மார்க்ஸ் குறைவு, ஐயோ நான் அதை ஷேமாக ஃபீல் பண்ணுறேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நாங்கள் நினச்சி எங்களோட பிரெயினுக்கு நாங்கள் கொடுக்குற தாட்ஸ் எங்களை இன்னும் என்ன சொல்கிறது டல் ஆக்கும். ஓகே, ஃபெயில் ஆயிட்டா, ஏன் ஃபெயில் ஆயிட்டேன், ரைட், எனக்கு மார்க்ஸ் குறைய வந்திருக்கு, மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே மார்க்ஸ் கூட வந்திருக்கு, அப்போ ஏன் மார்க்ஸ் எனக்கு குறைய வந்திருக்குது? ஸோ என்ன ரீசன்? நான் படித்தது காணாது, இன்னும் கொஞ்சம் கூட எஃபர்ட் போட்டு படிச்சிருக்கணும். என் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களும் என்னோட தான் சேர்ந்து விளையாடிட்டு இருந்தாங்க, ஆனால் இப்போ அவங்களுக்கு நல்ல மார்க்ஸ் கிடைச்சிட்டு மேபி அவங்க என்னோட விளையாடிட்டு இருந்தாலும் வீட்டை போய் அவங்க படிச்சிருக்கலாம். ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், நான் அவங்களோட விளையாடிட்டு நான் வீட்டை வந்து நான் படிக்கல. ஸோ நான் வந்து மற்றவங்களுக்கு மார்க்ஸ் கூட்டிட்டேன்னு சொல்லி கவலைப்படுறதோ, அவங்களுக்கு கூட எனக்கு குறைய இதை ஒரு அவமானமாக நாங்கள் நினைக்கிறதோ, இந்த மாதிரி இல்லாமல் மார்க்ஸ் குறைஞ்சிட்டு என்னலையும் பிள்ளைகள் இருக்கு, அடுத்த முறை நான் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடினாலும் நான் நல்லா படிப்பேன், நான் வீட்டை வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன், எக்ஸாமுக்கு நான் நல்ல மார்க்ஸ் எடுப்பேன்னு சொல்லி நீங்கள் அடுத்த முறை அந்த ஃபெயிலியரை நீங்கள் சரியான முறையில் ஹேண்டில் பண்ணுவீங்க. மைண்ட்ஃபுல்லாக நீங்கள் அந்த ஃபெயிலியரை நீங்கள் அக்செப்ட் பண்ணினீங்களா இருந்தால் நீங்கள் அந்த ஃபெயிலியரை ரிஃப்ளெக்ட் பண்ணுவீங்க. அந்த ஃபெயிலியருக்கு நீங்கள் அடாப்ட் ஆவீங்க. ஏன் இது ஃபெயில் ஆயிடுச்சு, இதுக்கு இந்தந்த ரீசன் தான், அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. உங்களோட சைடில் என்ன மிஸ்டேக்ஸ் இருந்திருக்கு, உங்களோட சைடில் நீங்கள் என்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் செய்திருக்கணும், இதை நீங்கள் மைண்ட்ஃபுல்லாக நீங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணி நீங்கள் அந்த அடாப்ட் பண்ணுறதன் மூலம் உங்களை நீங்கள் வளர்த்து கொள்ளலாம். ஸோ ஒரு ஃபெயிலியரை நீங்கள் மைண்ட்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண தெரிஞ்சா அந்த ஃபெயிலியர் நிச்சயமா உங்க உயர்த்துறதுக்கு வந்த ஒரு டூலா தான் இருக்கும். அதாவது சொல்லுவாங்க, எந்த பந்து வந்து கீழே அதிகமா தாழ்த்தப்படுதோ அந்த பந்து தான் வேகமா மேல போகும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு பல பிரச்சனைகள், நீங்க பல இடங்கள்ல நீங்க தோத்துருக்கீங்களா, பல இடங்கள்ல பல வேலைத்தனங்கள்ல நீங்க ஃபெயில் ஆயிட்டே இருக்கிறீங்களா? ஃபெயிலியர்ஸ் திரும்ப வராத மாதிரி உங்களோட பிரெயினை ட்ரெயின் பண்ணுங்க. ஸோ மைண்ட்ஃபுல்லா நீங்க ஹேண்டில் பண்ணும் பொழுது அது நிச்சயமா உங்களை வளர்த்துட்டு போகுமே ஒழிய உங்களை உடைக்கிற ஒரு ஆயுதமா ஃபெயிலியர் இருக்காது. ரீசெண்டா நீங்க ஏதாச்சும் ஒரு ஃபெயிலியரை சந்திச்சிருக்கீங்களா? எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபெயிலியர் வந்துச்சு. ஸோ அது என்ன விஷயம்? உங்களோட ஜேர்னல்ல அந்த ஃபெயிலியரை நோட் பண்ணுங்க. அந்த ஃபெயிலியரை நோட் பண்ணிட்டு இந்த 3 கேள்வியை நீங்க கேட்டு பாருங்க. ஸோ அதுக்குரிய ரீசன் என்ன? ஸோ இந்த 3 கேள்வியுமே அந்த ஃபெயிலியர், நீங்க அந்த ஃபெயிலியர் என்னன்னு உங்களோட ஜேர்னல் எழுதிட்டு ஜஸ்ட் இந்த 3 கொஷனையும் கேளுங்க. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணினேன்? ஸோ ஃபெயில் ஆயிட்டு ஓகே. பட் அது நான் அந்த டைம்ல நான் என்ன எதிர்பார்த்தேன்? ஸோ அது என்ன மாதிரி முடிஞ்சிருக்கணும்? அது என்ன மாதிரி நடந்திருக்கணும்? ஸோ அது ஃபெயில் ஆயிட்டு பட் அது எப்படி நடந்திருக்கணும்? அது என்ன மாதிரி சக்ஸஸ் ஆயிருக்கணும்? ஸோ உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? அந்த டைம்ல உங்களுக்கு இருந்த எதிர்பார்ப்பு என்ன? அடுத்தது, உங்களுக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும் தானே! ஸோ நீங்க ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும். நீங்க அந்த எதிர்பார்த்தது நடந்திருக்கல. அதுதான் அங்க ஃபெயிலியர். ஸோ ஆக்சுவலா என்ன நடந்தது?
ஸோ உண்மையாவே நடந்தது என்ன? ஸோ உங்களுக்குரிய எமோஷன்ஸ் எழுத வேணாம். ஸோ ஃபெயிலியர்ன்னு நீங்க ஒண்ணு எழுதியிருப்பீங்க. ஸோ ரீசெண்டா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. நான் இதுல ஃபெயில் ஆனேன். ஸோ எனக்கு இதுல மார்க்ஸ் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு எக்ஸாம்ல நான் இந்த மார்க்ஸ் எனக்கு வந்துட்டு எனக்கு குறைய மார்க்ஸ். ஸோ முதலாவது என்ன கொஸ்டின் கேட்டேன். நீங்க எதிர்பார்த்தது என்ன? ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் எனக்கு ஒரு 90 மார்க்ஸ். பட் ஆக்சுவலி வாட் ஹேப்பன்? உங்களுக்கு என்ன நடந்துச்சு? எனக்கு வந்த மார்க்ஸ் 60 மார்க்ஸ். ஸோ 90 மார்க்ஸ் 60 மார்க்ஸ். ஜர்னல்ல எழுதுங்க. ஸோ இது உதாரணத்துக்கு நான் எக்ஸாம் சொன்னேன். பட் ரீசெண்டா உங்களுக்கு நடந்த ஃபெயிலியரை நீங்க எழுதிட்டு இந்த 3 கேள்வியையும் கேளுங்க. ரைட்? ஸோ 3வது கேள்வி என்னண்டு நான் டிஃப்ரெண்டா அதாவது என்னண்டு நான் வித்தியாசமா ட்ரை பண்ணலாம். ஸோ நான் ஒண்ணு எதிர்பார்த்தேன். பட் அது நடக்கல. ஓகே. நெக்ஸ்ட் டைம் இதே இதே விஷயத்த நான் நான் என்னண்டு என்ன டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணலாம். மின்குமிழ கண்டுபிடிக்கிறதுக்கு 1000 வித்தியாசமான முறைகள ட்ரை பண்ணேன். இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்க வந்து 3வது கேள்வி, முக்கியமான கேள்வி. நெக்ஸ்ட் டைம் நான் என்னண்டு இத டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த 3 கேள்வியும் கேளுங்க. இது வந்து இந்தியா நாளுக்கு மட்டும் அண்டு இல்ல. ஸோ இந்த ஜேர்னல் உங்களோட கன்டினியூவா வரட்டும். இந்த ஜேர்னல்ல உங்களுக்கு ஏற்படுற அந்த ஃபெயிலியர்ஸ் ஏற்படும் பொழுது இந்த 3 கொஸ்டின்ஸையும் நீங்க கேட்டு பாருங்க. அண்ட் உங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இன்னொரு தடவை நீங்க ஃபெயிலியர் ஆகாம நீங்க மேலும் மேலும் குரோத்தா நல்ல சக்சஸான மனநிலையில இருக்கும். ரைட்? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் இந்தியா நாள் நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்களா இருந்தா ஸோ டே 1ல இருந்து இன்றைக்கு 23வது நாள் டே 23 கம்ப்ளீட்டட் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. யார் யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் நாளைக்கு கிராட்டிடியூட பத்தி உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போறேன். பி an எக்ஸாம்பிள்.